ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்னெட் சேனல். இன்றைக்கி சிறகடிக்க ஆசை சீரியலோட இன்றைக்கி எபிசோடு என்னங்கிறத வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சீனில் வந்து மனோஜோட ஷோரூம் காட்டுறாங்க. ஷோரூமில் வந்து சந்தோஷ், பிஏ எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது அடி வாங்கினதை பற்றி சந்தோஷ் சொல்லிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இப்போ என்கிட்ட காசும் இல்லை, வட்டிக்கு கொடுத்தேன், அது கூட யாருமே கரெக்டாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ மனோஜ் சொல்கிறாரு, சரி பரவாயில்ல விடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் பேசிகிட்டு இருக்கப்பயே ரோகிணி என்ட்ராகிறாங்க. ரோகிணி என்ட்ராகிறத பார்த்துட்டு சந்தோஷ் குடுகுடுன்னு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு. ரோகிணி வந்து, என்ன மனோஜ் நல்லா இருக்கியா அப்படின்லாம் கேட்டுட்டு ஒரு 1 lakh rupeesக்கான செக்கு வந்து கொடுக்குறாங்க. அந்த செக்கில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த செக் எதுக்குன்னா, அந்த செக்கில் வந்து இந்த மாதிரி ஒரு கல்யாண ஆர்டர் வந்திருக்கு, அதுக்கு அட்வான்ஸாக 1 lakh கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அப்போது மனோஜ் சொல்கிறாரு ஓகேன்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிறாரு. ரோகிணி வந்து பாசமாக பேசிகிட்டு இருக்காங்க மனோஜ்கிட்ட. உன்னை என்னால் மறக்க முடியாது, உன்னை விட்டு என்னால் பிரியவும் முடியாது, கண்டிப்பாக நீ வந்து நல்ல ஒரு ஓனராக ஆக்கி பார்க்கணுன்னு நினச்சி ஆசைப்பட்டது நான் தான். ஸோ அதை வந்து நான் விட மாட்டேன், உன்னை நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறமா வந்து ரோகிணி பேசிகிட்டு இருக்கப்பயே வந்து சந்தோஷ்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் பேசிவிட்டு அதுக்கப்புறமா அவங்க கிளம்பிடுறாங்க. அப்போ சந்தோஷ் சொல்கிறாரு, என்னதான் இருந்தாலும் ஒய்ஃப்க்கு மேலே பெரிய அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மனோஜ் சொல்கிறாரு, இல்லை நான் அவகிட்ட இருந்து எப்படியாவது டைவர்ஸ் வாங்கணும்னு பார்த்துட்ருக்கேன், அவள் வந்து சும்மா ஆக்ட் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது அதே போல் பிஏவும் சொல்கிறாங்க, என்ன இருந்தாலும் உங்கள் ஒய்ஃப் உங்களை விட்டு கொடுக்காம பிஸ்னஸ் எல்லாம் கொண்டு வராங்க பாருங்கள், உங்கள் மேலே அவங்களுக்கு ரொம்ப பாசம் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி நான் சாட்டை அடிக்கிறவரை கூப்பிடுறேன், உனக்கு ஒரு 50 அடி தரேன் ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மனோஜ் சொன்னதுமே வந்து பிஏ வந்து அப்படியே வந்து சாரி பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இடத்த காலி பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட்டு மீனாவை காட்டுறாங்க. முத்து வந்து அந்த சாப்பாட்டு கேரியரை கொண்டு வந்து கொடுத்துட்டு முத்தவும் மீனாவும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது செக்ரட்டரி கீழே வராரு, செக்ரட்டரியோட ஒய்ஃபும் வராங்க, வந்து மீனா கிட்ட பேசுகிறாங்க. பையனுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு, இப்போ நாங்கள் சொல்கிறது எல்லாத்தையுமே கேட்குறாங்க, ஸோ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் செஞ்ச உதவிக்கு நான் என்ன செய்ய போகிறேனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு செக்ரட்டரி வந்து முத்துக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. முத்து சொல்கிறாங்க, உதவி பார்த்து நாங்கள் செய்யலை சார், உங்கள் பையன் நல்லா இருக்காங்கல்ல, அதுவே எங்களுக்கு போதும் அப்படிங்கிறாங்க. உடனே வந்து செக்ரட்டரி சொல்கிறாரு, இல்லை நான் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காரு. அப்போ சொல்கிறாரு, நான் ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனியில் ஒரு நல்ல போஸ்டிங்கில் இருக்கேன், என் கம்பெனிலேருந்து நிறைய டூருக்கெல்லாம் போவாங்க, ஸோ நான் அவங்கள ரெஃபர் பண்ணுறேன், உங்களுக்கும் நல்ல காசு வரும், நீங்களும் லைஃப்பில் நெக்ஸ்ட்டு இதுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ முத்து சொல்கிறாரு, ஐயோ சார் என்கிட்ட வேன்லாம் இல்லை, நான் வெறும் கார் தான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன பரவாயில்ல, வேன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு செக்ரட்டரி. இல்லை சார் ஆல்ரெடி நிறைய கடனில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு முத்து. செக்ரட்டரி சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே உங்களுக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி தரேன், நீங்கள் வந்து ட்ராவல்ஸ் வச்சு அதுக்கப்புறம் வர காசில் லோனை கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இது சொன்னோன்னே முத்துக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. மீனாவும் மனசுக்குள்ளே ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து முத்து சொல்கிறாரு, சூப்பர், இந்த நம்ம லைஃப்பில் நெக்ஸ்ட்டு மூக்கு போகிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சிருக்கு, கண்டிப்பாக இந்த சான்ஸை நம்ம மிஸ் பண்ண வேண்டாம், என் சைடில் இருந்தும் என்ன பண்ணணுமோ நான் அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீன் அதோடு முடியுது. 2 பேரும் சந்தோஷமாக இருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, பார்வதி வீட்டில் விஜயா, சிந்தாமணி எல்லோரும் உட்காந்துருக்காங்க. அப்போ விஜயா வந்து ஒரு 2 பேரை இன்வைட் பண்ணுறாங்க. அவங்க யாருன்னா, மனோஜுக்கு பொண்ணு பார்த்துருக்கேன்னு சொன்னாங்க இல்லையா, அவங்க 2 பேரும் வராங்க. அவங்க பேர் கவிதா. வாங்க கவிதா உட்காருங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது இவங்க 2 பேரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க விஜயா. இவங்க தான் வந்து சிந்தாமணி, இவங்க வந்து பார்வதின்னு சொன்னோன்னே உடனே அந்த கவிதாங்கிற அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, பார்வதியா, ஓ நீங்கள் தானே இந்த குட்டி பசங்களுக்கெல்லாம் கதை சொல்கிறீங்க, உங்களை பார்த்தோன்னே நான் கண்டுபிடிச்சிட்டேன், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது முத்துவோட அம்மா வந்து விஜயா என்ன சொல்கிறாங்கன்னா, பார்வதிக்கு நான் தான் குரு, என்னை பார்த்து தான் அவள் இன்ஸ்பிரேஷன் ஆகி இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லிகிட்ருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பார்வதி, நான் சொல்கிறது கரெக்டாக அப்படின்னு கேட்குறாங்க. உடனே வந்து பார்வதி ஆமான்னு சொல்கிறாங்க. அப்புறம் சிந்தாமணியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. சிந்தாமணி சொல்கிறாங்க, இவங்க தான் என்னோடய குரு, என்னோடய டான்ஸு யோகா எல்லாத்துக்குமே வந்து இவங்க தான் என்னோடய குரு, ஃப்ரெண்டுக்கு முன்னாடி இவங்க எனக்கு குரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை இந்த
இந்த இது தான் போயிட்டுருக்கு. ஸோ இதில் பேசிகிட்டு இருக்கப்போ அவங்க வந்து பொண்ணை பற்றி சொல்கிறாங்க. பொண்ணு வந்து ஒரு 30+ ஆகிடுச்சு, இன்னும் ஏன் கல்யாணம் பண்ணலன்னு கேட்கும்போது ஒரு 7 இயர்ஸாக வந்து கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க, ஒரு தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது அந்த சீன் முடிஞ்சோடனே விஜயா என்ன சொல்கிறாங்கன்னா, என் பையனுக்கு வந்து நிறைய இடத்துல இருந்து பொண்ணு வந்துச்சு, நல்ல பணக்கார ஃபேமிலி, ஒருத்தவங்க வீடு தரேனாங்க, ஒருத்தவங்க கார் தரேனாங்க, எல்லாமே கிடைக்கும்னு சொன்னாங்க. ஆனால் நான் தான் வந்து வெயிட் பண்ணுறேன், நல்ல பொண்ணு அமையணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கவிதா கூட வந்தவங்க சொல்கிறாங்க, இவங்களும் நல்ல ஒரு பிஸ்னஸ் மேன் ஃபேமிலி தான், உங்களுக்கு நல்லா செய்வாங்க, ஸோ அதை பற்றி ஒரு ப்ராப்ளமும் இல்லை, மாப்பிள்ளைக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் நல்லா செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சீன் முடிஞ்சோடனே சிந்தாமணி என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ரோகிணி வீட்டுக்கு போகிறாங்க. ரோகிணி வீட்டுக்கு போயிட்டு அந்த குட்டி பையனுக்கு சாக்லேட் கொடுத்துட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது கல்யாணியை கூப்பிட்றாங்க அவங்க அம்மா. கல்யாணி வந்தோடனே கல்யாணிக்கிட்ட சொல்கிறாங்க, உன்னோட மாமியார் வந்து மனோஜுக்கு பொண்ணு பார்த்துட்ருக்காங்க, இன்றைக்கி அதை தான் பார்க்குறதுக்காக வந்திருந்தாங்க, நானும் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ரோகிணி வந்து கோவப்படுறாங்க. இதோட இன்றைக்கி எபிசோட் வந்து முடியுது. தேங்க்யூ.